வணக்கம் மை ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, சிலபஸ் டாபிக்ஸ் நம்ம இங்கே 3 செக்ஷனாக கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது, எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம அவுட் சோர்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக் தான் பேஸ், அதுதான் ஃபவுண்டேஷன். எல்லாமே நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸ்கூல் புக்ஸ் தான். அதை முடிச்சுட்டு தான் அவுட் சோர்ஸ் பக்கமே நம்ம போகணும். இதில் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரன்ஸ், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க வந்தவங்க, நியூ பிகினர்ஸ். ஸோ இப்போ நியூ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த டாபிக்ஸ் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது, அது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிள் காலமோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வேர் டு ஸ்டடி இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கமாங்கிறது பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு ஸ்கூல் புக்ஸ் பேஸ், அதை நம்ம சொல்லிட்டோமா. ஸோ அதில் சிலபஸ் டாபிக்ஸ் டைரெக்டாக எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ என்ன அந்த லெசன்ஸ் டாப் டு பாட்டம் நம்ம படிச்சிடணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா டைரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை தவிர்த்து ஒரு சில டாபிக்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது, அது நம்ம அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது எந்தெந்த டாபிக்ஸ்னு ஒரு 3 டாபிக் தான் இருக்கும். அது காட்டுறாருங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை. ஸோ இந்த ஒரு 3 டாப்பிக்குமே நமக்கு ஸ்கூல் புக்கில் பெருசாக நமக்கு டேட்டா இருக்காது, இதை பற்றின டீட்டெயில் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸ் தான் போகணும். அது போக இப்போ மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, மேலே போயிடுறேன். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அவுட் சோர்ஸும் போகணும். அவுட் சோர்ஸில் அதுக்கான ஆடட் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த சிலபஸ் கவர் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 லெசன், அதாவது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற லெசன்ஸ் பாலிட்டிக்கு ஒரு 33 லெசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 33 லெசன்ஸை நம்ம கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதற்கான அது ரிலேட்டட் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான அவுட் சோர்ஸுமே நம்ம போயிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டோம்னா பாலிட்டி மொத்தமாக முடிஞ்சது. ஸோ நம்ம 15 மார்க்குக்கு ரெடி ஆயிடுவோம். கரெக்டாக சொல்லணும்னா 13 மார்க் தான். ஏன்னா 2 மார்க் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும், சரிங்களா. அப்போது 13 கேள்விக்கு நம்ம ரெடி ஆயிடலாம் இந்த 33 லெசன்ஸ் படித்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 33 லெசன்ஸ், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ். ஓகேங்களா, இதை மைண்டில் நல்லா தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும், ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இந்த 33 லெசன்ஸ் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ 1 by 1 எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.